வேள்பாரியிலேருந்து ஒரு அற்புதமான காட்சியை படிக்க போகிறேன் என்னோட மன மகிழ்ச்சிக்காக. கதையோட முன் சுருக்கம் என்னென்னா, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்களோட பெரும் படையை ஒரே இடத்துல திரட்டி கூடாரமிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பரம்பின் தலைவனான பாரிய போர்க்களத்தில் சந்திக்கிறதுக்காக. அவனை தோற்கடிக்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. அது அவங்களுக்கே அழிவை தேடி தரும்னு ஒரு ஆசான் அறிவுரை கூறுறாரு. அதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதிலிருந்து தொடங்குது அந்த காட்சி. அதிகாரத்தின் மீதிருந்து வெளிவரும் நேரடியான அரசியல் பேச்சு தொடங்கியது. இப்பெரும் போரால் பாரியும் பரம்பும் அழிவதை தவிர்க்கவே நாங்கள் விரும்புகிறோம். அதற்காகத்தான் உங்களை அழைத்தோம் என்றார் குலசேகர பாண்டியன். அருகில் இருந்த அளவனை பார்த்து, நீ வெளியில் போ என்றார் கபிலர். அவன் வெளியேறினான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்கள் என கேட்டார் கபிலர். பாரியை சமாதானப்படுத்தி பேரரசர்களோடு இணங்கி போகச் சொல்லுங்கள் என்றார் முகுசுந்தர். போருக்கு ஆயத்தமாக இருக்கும் ஒருவனைத்தானே சமாதானமாக போகச் சொல்ல முடியும். பாரிதான் போருக்கே ஆயத்தமாகவில்லையே, பிறகு எப்படி அவனை சமாதானமாக போகச் சொல்வது? பெரும்புலவர் பொய் பேச துணிந்து விட்டீர். எதிர்மலையில் நாள்தோறும் எண்ணற்ற வீரர்களை குவித்துக் கொண்டிருக்கிறான். அவனையா போருக்கு ஆயத்தமாகவில்லை என்று சொல்லுகிறீர்கள்? அவனது மண்ணை காக்க அவனது எல்லைக்குள் வீரர்களை சேர்க்கிறான். அதுவா போருக்கான ஏற்பாடு? எல்லையை காப்பதற்கும் எல்லைக்குள் இருந்து தாக்குதலுக்கு ஆயத்தமாவதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. நீங்கள் அதை அறியாதவர் அல்லர். ஆனால் அவன் எங்களையும் எமது படையையும் அறியாதவனாக இருக்கிறான். அதை அவனுக்கு உணர்த்தவே உங்களை அழைத்தோம் என்றார் சோழவேலன். நீங்கள் தேரில் ஏறிய கணமிருந்து இந்த இடம் வந்து சேர 2 பொழுதுகள் ஆனதல்லவா? இதே வேகத்தில் தேரை ஓட்டினால் எமது படை நிற்கும் பரப்பளவு முழுவதும் பார்த்தறிய 3 நாட்களாகும். இந்த பெரும்படையோடு மோத நினைக்கும் மூடத்தனத்தை அவன் செய்ய வேண்டாம் என நீங்கள் அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றார் குலசேகர பாண்டியன். நாகக்கரட்டின் மேலிருந்து பார்த்தால் படையின் சரிபாதி தெரிகிறது. அதுவே இரளிமேட்டிலிருந்து பார்த்தால் ஒரே பார்வையில் மொத்த படையின் முழுமையும் பார்த்துவிட முடிகிறது. அவ்வளவுதான் இந்த படையின் அளவு. ஆனாலும் பாரி போரிட வேண்டாம் என்றுதான் முடிவு செய்துள்ளான் என்றார் கபிலர். இந்த பெரும்படையை பார்த்தால் எந்த சிறுகுடி மன்னனும் போரிட வேண்டாம் என்றுதான் முடிவு செய்வான். அதை தவிர அவனுக்கு வேறு என்ன வழி இருக்கிறது என கேட்டான் உதயஞ்சேரல். வார்த்தைகள் உரசிக்கொள்ள தொடங்கின. கபிலரை காயப்படுத்திவிடக்கூடாது என்ற கவனம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. உதயஞ்சேரல் வயதால் மிகச்சிறியவன். பலமுறை தோல்வி அடைந்ததால் தீரா வலியோடு இருப்பவன். அவை அனைத்தும் வார்த்தைகளில் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. மூவேந்தர்களுடன் இணங்கி போதல்தான் பாரிக்கு நல்லது. எண்ணற்ற சிறுகுடி மன்னர்களைப் போல அவனும் தனது நிலத்தை சிறப்பாக ஆளலாம் என்றார் முசுகுந்தர். இல்லையென்றால் போர்க்களத்தில் அவனது குடலை கழுகுகள் ஏந்தி பறக்கும் நாள் விரைவில் வரும் என்றார் சோழவேலன். கூர்முனை கொண்ட வார்த்தைகள் அடியாழம் வரை இறங்கின. கபிலர் சற்றே அமைதி கொண்டார். அவை முழுவதும் அமைதி நீடித்தது. செங்கனச்சோழன் புதிய வெப்பனை பார்த்து கண்களை உருட்டி ஏதோ சொல்ல சொன்னான். தூதுவனை சீண்டுவதும் மிரட்டுவதும் மிக முக்கியம். எதிரியை எந்த பொறியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதில் இருக்கும் தெளிவுதான் தூதுவனை நோக்கி எரிய வேண்டிய சொற்களை தீர்மானிக்கிறது. பாரியிடம் சமாதானம் பேச வேண்டிய தேவை எதுவும் மூவேந்தர்களுக்கு இல்லை. திசைவேழரின் வாக்கை ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதால் இது நடக்கிறது. இந்த படையெடுப்புக்கு வேந்தர்கள் மூவருக்கும் தனித்தனியான காரணங்கள் உண்டு. பொதுவான காரணம் பாரியின் புகழ். அது இவர்களின் ஆழ்மனதை நிம்மதி இழக்கச் செய்துள்ளது. அவனது பெயர் அவமானத்தை நினைவூட்டுவதாக இருக்கிறது. அவனது அழிவு மட்டுமே இதற்கு முடிவு காணக்கூடியது. அதற்காக போர்க்களம் நோக்கி குறிவைத்து இழுக்க பேச்சுவார்த்தையை பயன்படுத்துதல் என்பதுதான் இவர்களது எண்ணம். பேச வேண்டியது பற்றி கண்களால் குறிப்பு சொன்னதும் புதிய வெப்பன் கூறினான். பெரும்புலவரை வணங்குகிறேன். பேரரசர்கள் வீற்றிருக்கும் அவையில் இளவரசன் பேசுவது முறையன்று. ஆனாலும் எனது கருத்தை தெரிவிக்க விழைகிறேன். பாரியின் முன்னால் இருப்பன 2 வழிகள்தான். என்னவென்று கபிலர் கேட்பார் என்று கருதியது அவை. அவரோ அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். கேள்வி எழாததை கண்டு கொள்ளாததைப் போல் பேச்சை தொடர்ந்தான். மூவேந்தர்களில் யாரேனும் ஒருவருக்கு பாரி தன் மகளை மணமுடித்து கொடுத்து மன உறவு காண்பது அல்லது மூவேந்தர்களோடு போரிட்டு மாய்வது, இவை 2இல் எது சரியான வழி என உங்கள் நண்பனுக்கு நீங்கள் அறிவுரை வழங்குங்கள். கொந்தளிக்கும் தனது எண்ணங்கள் எதுவும் முகத்தில் தெரிந்துவிடக்கூடாது என பெருமுயற்சி செய்தார் கபிலர். ஆனாலும் மற்றவர்களால் கண்டறிய முடிந்தது. இதுதான் தகுந்த நேரம் என நினைத்த சோழவேலன் சொன்னான். போரில் அவன் அழிவான்.
அதன் பிறகு மூவேந்தர்களும் பரம்பை பங்கிட்டுக் கொள்வோம். அதை தடுக்க மூவேந்தர்களோடு மன உறவு கொள்வதில்தானே சிறந்தது. இயற்கையின் தன்னியல்பில் பற்றி படரும் கொடி போல மனித காதல் செழித்து கிடக்கும் ஆதி நிலம் குறிஞ்சி. குறிஞ்சியின் குலச்சமூகம் நோக்கி மன உறவை அரசியல் நடவடிக்கை என்னும் வல்லாயுதமாக மாற்றி வீசி எறிந்த பொழுது கபிலரின் உடல் நடுங்கியது. மறுசொல்லின்றி அமர்ந்திருந்தார். அமைதி நீடித்தது. சற்று நேரத்துக்கு பிறகு கொந்தளித்த உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி பேசத் தொடங்கினார். உங்கள் மூவருக்கும் பரம்பின் மலைகள் வேண்டும், அவ்வளவுதானே? நேரடியாக இப்படி கேட்கிறாரே என்று குலசேகர பாண்டியன் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது சற்றே உயர்த்திய குரலில் சோழவேழன் சொன்னான், ஆமாம். அதோ அந்த மேடையில் இருக்கும் 2 யாழ்களை இருவர் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பெண்களை அழைத்து கால் சலங்கையை கட்டிக்கொள்ளச் சொல்லுங்கள். அனைவரும் உடன் வாருங்கள். நான் பாடுகிறேன். பாட்டிசைத்து பரம்பேறிய குழுக்கள் கேட்பதை இல்லை என சொல்லும் வழக்கம் பாரியிடமில்லை. மொத்த பரம்பினையும் வழங்கிடுவான். ஆணவத்தை அடியோடு வெட்டிச் சாய்ப்பதைப் போல சொற்களை வீசி எறிந்துவிட்டு மறுமொழி என்ன என்பதை இருமாப்போடு பார்த்தார் கபிலர். கொதி நெருப்பை கொட்டியது போல துடிதுடித்தெழுந்தான் சோழவேழன். நிலைமையை வேறு விதமாக ஆகிவிடக்கூடாது என கருதிய குலசேகர பாண்டியன் சட்டென சொன்னார், நட்பால் நா பிறழ்கிறது. உமது சொற்கள் பற்றியெறியும் பரம்பினை பாட அதிக நாள் இல்லை கபிலரே. இருக்கையை விட்டு எழுந்தார் கபிலர். நெருப்பில் எரித்தாலும் மீண்டும் முளைக்கும் ஆற்றல் கொண்டது பனம்பழம் மட்டும்தான். பனையை குலச்சின்னமாக கொண்டவன் வேல்பாரி. நெருப்பாலும் அழிக்க முடியாத அவனை பாடுதல் என் தமிழுக்கு அழகு. சொல்லியபடி வணங்கி அவை நீங்கினார் கபிலர்.